வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025 பார்த்தீங்கன்னா Thursday நடக்க போகுது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே நல்லபடியாக படிங்க. ஏன்னா 2 days தான் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 days தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கேப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிது. ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 2 நாள் தான் இருக்குது. போத் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 நாளை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக கான்சன்ட்ரேட்டோட படித்தாலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு குறிப்பிட்ட 5 மார்க்ஸ் தான். நம்ம ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டான 5 மார்க்ஸ் படித்தாலே ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். 5 மார்க்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொடுத்துட்டேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை தொட்டு அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வளர உதவும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வீடியோவை ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை கேட்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் கீயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் எப்படி எழுதியிருந்தால் மார்க் தரணும், 1 மார்க்ஸ் எப்படி எழுதியிருந்தால் மார்க் தரணும், டயக்ராம்லாம் எப்படி வரைஞ்சிருந்தீங்கன்னா மார்க் தரணும், ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி எழுதினீங்கன்னா மார்க் தரணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 12 1 மார்க்ஸ் கிட்ட புக் பேக்லேருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் 1 மார்க்ஸே ட்விஸ்ட்டாக வரும். ஏன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சர்க்யூட் டயக்ராமில் இருக்க மதிப்பை பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க, அதோட வேல்யூஸை மாற்றி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸாக 1 மார்க் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து மாற்றி தருவாங்க. அதுமாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சம்ஸை கூட 1 மார்க்ஸாக தருவாங்க. அதனால் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் சின்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் 2 பாயிண்ட் எழுதுனா போதும். எந்தெந்த கொஷனுக்குள்ள எக்ஸாம்பிள் இருக்கோ அந்தந்த கொஷனுக்குள்ள எக்ஸாம்பிள் எழுதிருங்க. அது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 16th கொஷின் பார்த்துக்கோங்க. 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்க. 17th பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸாம்பிள்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் எக்ஸாம்பிள் எழுதணும். அவங்க 2 எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம 2 எக்ஸாம்பிள் எழுதிருக்கணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க், இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 18th கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1/2 மார்க். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கிவன் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. கிவன் எழுதுங்க. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மு தெரியலனாலும் நீங்கள் படித்த டீட்டெயில் கொஷின் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. அதனால் உங்களுக்கு அந்த டீட்டெயிலில் இருக்க ஃபார்முலா வச்சு எழுதி வைங்க. ஃபார்முலா எதுனா 1/2 மார்க்கு, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 மார்க்கு, ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் தரங்க. 1 மார்க் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 1/2 மார்க்கு, அந்த யூனிட் நீங்கள் எழுதலைனா கூட 1/2 மார்க்ஸ் போயிடும். அதனால் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் 19th கொஷின் பொறுத்த வரைக்கும் ப்ரௌனியன் மோஷன்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி எழுதியிருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. 20 கொஷின் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. 21 22 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் டெஃபினேஷன் எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபார்முலா எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து உங்களோட ஃபிசிக்ஸ் பேப்பரை எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எந்த கொஷின் டெஃபினேஷன் எழுதினாலும் உங்களுக்கு அதில் இருக்க ஃபார்முலா தெரிஞ்சால் ஃபார்முலா எழுதுங்க, யூனிட் தெரிஞ்சால் யூனிட் எழுதுங்க, எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஏன்னா நமக்கு டெஃபினேஷன் ஒவ்வொரு டைம் உங்களுக்கு மறந்து கூட போகலாம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதுனா கூட நமக்கு அதில் இருக்க ஃபார்முலாஸ் அண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு 1 மார்க்காச்சும் வாங்கி தரும். இதை நீங்கள் 3 மார்க்லேயும் பண்ணலாம். 5 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் தான் ஈக்குவேஷன்ஸாக எழுத போகிறீங்க. 2 மார்க் 3 மார்க்கில் இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் எழுதுனா போதும். 24th சம் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் எந்த சம்மாக இருந்தாலும் ஃபார்முலா எழுதுனா 1/2 மார்க்கு, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 மார்க்கு, ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 1/2 + 1/2 மார்க்கு. ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 1/2 மார்க்கு, யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மார்க்கு சேர்த்து தான் 1 மார்க் தருவாங்க. அப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் 25th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸாக வரும். டயக்ராமோடு நீங்கள் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயக்ராம் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டயக்ராம் வரைஞ்சாலும் வரையலாம், அப்படி இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் ஓகே. ஆனால் மேக்ஸிமம் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்கன்னா டயக்ராமை கன்ஃபார்ம் வரையணும். எந்தெந்த கொஷனுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்களோ டயக்ராம் கன்ஃபார்ம் வரையணும். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 லைன்ஸ் அந்த டயக்ராமை வச்சு நீங்களே எழுதுங்க. அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, டயக்ராம் வச்சு எழுதுனா போதும். ஒவ்வொரு ஈக்குவேஷனுமே கரெக்டாக இருக்கணும்ப்பா. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஈக்குவேஷனை தான் செக் பண்ணுவாங்க. அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தால் அந்த ஈக்குவேஷனுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஒரு முக்கியமான ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது, அப்படி தான் வந்து மார்க் தருவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. இதில் எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டயக்ராமுக்கு 1 மார்க் தருவாங்க,
ஆஃப் மார்க் 1 மார்க் தருவாங்க. ஈக்குவேஷனுக்கு எழுதுனீங்கன்னா ஜி டேஷ் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, இன்னொரு ஜி டேஷ் எழுதினா 1 மார்க்கு. லாஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஷனுக்கு பதில் ரிலேட்டடாக எழுதுனா 1 மார்க் தருவாங்க. இந்தமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொஷனில் கூட இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் 28th சம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம். அப்போ அந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் 29 ஃபோர்ஸ்டு ஆக்சிலேஷன் கரெக்ட் டெஃபினேஷன் எதனா மார்க் கொடுத்துருவாங்க. 30 கொஷின் 31 கொஷின் பார்த்துக்கோங்க. 32 லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு எழுதுனா வந்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. 33 பொறுத்த வரைக்கும் லாஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எழுதணும்ப்பா, அதை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல்ஸ் இருக்குது, லாஸ் இருக்குது. இதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க. இதில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தப்பு தான், அந்த லா ஃபுல்லாக தப்பாகிடும். இப்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு நியூட்டன் லா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நியூட்டன் லாவை கரெக்டாக எழுதணும். அது கரெக்டாக எழுதினா தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டின்னு ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷினையும் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக எழுதணும். அப்படி இல்லைனா அதில் எதனா தப்பு பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் மார்க்கும் போயிடும். மற்றபடி எதனா டீட்டெயில் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின்லேயே வேறு கொஷினாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு ½ மார்க்காச்சும் போடுவாங்க. ஆனால் லாஸ் பிரின்சிபலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருந்தால் தான் மார்க் போடுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34ல் ஏ சம், இந்த மெத்தட்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு சம்மு கேட்டுருவாங்க. அப்புறம் பி பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் தேரம், அப்போ டைக்ராமுக்கு ½ மார்க் தருவாங்க, எக்ஸ்ப்ளனேஷனும் எழுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷனுக்கு சேர்த்து 1 மார்க்கு. பெர்னாலிஸ் தேரம் டெஃபினிஷனும் எழுதியிருக்கணும். அவங்க டெஃபினிஷன்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா டெஃபினிஷன் எழுதுங்க, இல்லைனா கூட உங்களுக்கு தெரிஞ்சால் கூட டெஃபினிஷன் எழுதுங்க. அப்புறம் எந்தெந்த ஈக்குவேஷனுக்குலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒர்க் எனர்ஜி தேரம், இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒர்க் எனர்ஜி தேரம்னா டெஃபினிஷன் எழுதிங்கன்னா 1 மார்க்கு. அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் எழுதிங்கன்னா 1 மார்க்கு. இந்த ஒர்க் கைனடிக் எனர்ஜி தேரம் இன்ஃபரன்சஸ், எந்தெந்த கொஷனுக்குலாம் இன்ஃபரன்சஸ் இருக்குது, கேசஸ் இருக்குது, இல்லை அட்வான்டேஜஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது கேட்குறாங்க கேட்கல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எழுதி வைங்க, ஏன்னா அதற்கு மார்க் கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் சிஓபி, அப்போ டைக்ராம்லாம் முக்கியமாக டைக்ராம் இருக்கிற கொஷின் டைக்ராம் வரைஞ்சிடணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ். உங்களுக்கு டீட்டெயில் கொஷின் படிக்க கஷ்டமாக இருந்தாலும் அந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற ஈக்குவேஷன்ஸ் தவிர்த்து லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே புக்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸாச்சும் மனப்பாடம் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதை நீங்கள் எழுதினாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கேயும் அப்படி தான் வந்து மார்க் தர சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. மீன் ஃப்ரீ பாத் டெஃபினிஷன் இந்த கொஷின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்குமே இப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணால் தான் மார்க் தருவாங்க. க்ளோஸ்டு ஆர்கன் பைப்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்து உங்களோட ஆன்சருக்கு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லையும் இப்படி தான் ரெடி பண்ணி உங்களுக்கு திருத்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சேனல் வளரும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம மீனிங்ஃபுல் கண்டென்ட்டாக தான் உங்களுக்கு கொடுப்போம். அதனால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.